மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை சிதைக்கும் நோக்கோடு செயல்படும் பாஜக அரசை கண்டித்து சென்னை கிழக்கு தாம்பரத்தில் மாபெரும் பாத யாத்திரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்றது. பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த மாபெரும் பாத யாத்திரை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா மாநில துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அமைப்பு பொதுச் செயலாளர் சி வேணுகோபால் அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பாத யாத்திரை நிகழ்ச்சியினை செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் திரு ஆர். செந்தில்குமார் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி பொதுச் செயலாளர் திரு ஏ.வி. வேலு அவர்கள், யாக்கோபு, பிரகாஷ், குமார், ராஜா, பிலிப் அவர்கள் மற்றும் ஏராளமான வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாய் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
பாரதிய ஜனதா அரசை கண்டித்து தீப்பந்தத்தை நமது தலைவர்கள் கையில் ஏந்துகிறார்கள். எதற்காக இந்த பாத யாத்திரை? ஏன் நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகிறார்? நம்முடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மாநிலங்களவையில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். மக்கள் மன்றத்திலும் உரையாற்றுகிறார்கள். எதற்காக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம்? அன்னை சோனியா காந்தி அவர்களால் உலகமே பாராட்டிய திட்டம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி பெயரை தாங்கி இருக்கின்ற திட்டத்திற்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். இந்த திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று பாஜக ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. ஆகவே இதை முதலில் மகாத்மா காந்தி பெயரை நீக்க வேண்டும், ஜி ராம் ஜி என்றதற்கு பெயர் சூட்ட வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் 100 நாள் வேலையை கூடுதலான நாட்கள் கொடுக்கிறோம் என்று மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதியை இப்பொழுது ஏற்றியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்துதான் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். எப்படி கருப்பு சட்டமான 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓயாது ஓயாது என்ற போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் திருச்சியில மிகப்பெரிய பாத யாத்திரை நடைபெற இருக்கிறது. நாளைக்கு மறுநாள் திண்டுக்கல், தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த பாத யாத்திரையை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த சட்டத்தை திரும்ப பெற வரை ஓய மாட்டோம் என்பதை மோடி அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களாலும் பாராட்டப்பட்டது, உலக வங்கியால் பாராட்டப்பட்டது, ஐநா சபையால் பாராட்டப்பட்டது. பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இதை பற்றி செனட்டிலே பேசியிருக்கிறார். இது உன்னதமான திட்டம், பல விருதுகளை பெற்ற திட்டம். அன்னை சோனியா காந்தியுடைய கனவு திட்டமான இந்த திட்டத்தை சீர்குலைக்க நினைக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்துதான் இன்று நாடு தழுவிய இந்த போராட்டத்தை பாத யாத்திரையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி பெயரை வேண்டுமென்றால் அவர்கள் இந்த திட்டத்தில் இருந்து எடுக்கலாம். ஆனால் இந்திய மக்கள் மனதில் ஒருபோதும் மகாத்மா காந்தி பெயரை எடுக்க முடியாது என்பதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று வரும்பொழுது உலகமே அதிர்ந்தது. சீனாக்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் தொகையை இருக்கின்ற இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிவார்கள், பசியும் பட்டினியும் தாண்டவம் ஆடும் என்று எழுதினார்கள். ஆனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்தியாவையே காப்பாற்றியது என்று கொரோனாக்கு பிறகு எழுதினார்கள். அப்படிப்பட்ட உன்னத திட்டத்தை சிதைக்க நினைக்கின்ற மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு இன்று நாம் இந்த பாத யாத்திரையை இன்று மேற்கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலில் தொடர்ந்து எல்லா போராட்டங்களையும் முன்னெடுக்கிறோம். சென்னையில போராட்டத்தில் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தோம். இந்தியா கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், நீங்கள் முன்னெடுத்தால் தமிழ்நாடே அணி திரளும், இதை நாம் விடக்கூடாது என்று நாம் கோரிக்கை வைத்ததை ஏற்று உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். உண்ணாநிலை போராட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் எடுத்தது. அதே போன்று இந்த தொடர் போராட்டத்தில் இந்த திட்டத்தை சட்ட திருத்தத்தை திரும்பும் முறை ஓய மாட்டோம் என்று நாம் உறுதி ஏற்போம். இப்பொழுது நம்முடைய தெலுங்கானாவின் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மல்லு விக்கிரம்பட்டி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்.
ஏனென்றால் யாரும் பேசவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். எதற்காக என்றால் இருக்கும். அதனால் எல்லோரும் பேச்சை குறித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய துணை முதலமைச்சர் டெபுட்டி சிஎம் வில் ஸ்பீக். தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. ஒரு சில நாட்களிலே பிரபு பக்கத்து அந்த மாவட்டத்தை சார்ந்த அருள்ராஜ் எல்லோர் பெயரையும் சொல்லி இருக்கிறேன். எல்லோர் பெயரையும் நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இந்த மிகப்பெரிய பாத யாத்திரையை வெற்றிகரமாக நடத்திய மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Honorable Tamil Nadu Pradesh Congress Committee President Thiru Selva Peruntagai, Thiru CLP leader Rajesh Kumar ji, former PCC President Sri Thiru KV Tangabalu ji, Thiru ex-MP Peter ji, DCC President Thiru Senthil Kumar ji, and all the DCC presidents who all present, and all the AICC secretaries, Sri Suraj Hegde ji, Sri Nivedat Alwaji, and other national coordinators and other important party functionaries. A very good evening, and in fact I am truly honored to be in Tamil Nadu, the land of social justice. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உண்மையிலேயே நான் இன்று தமிழ்நாட்டிலே வந்து பேசுவதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Rational thought and people-centered politics. புரட்சிகரமான எண்ணங்கள், மக்களுடைய விழிப்புணர்ச்சியை நான் பாராட்டுகிறேன். This is the land where Periyar E.V. Ramaswamy ji taught India to question injustice. இந்த மண்ணிலிருந்துதான் தந்தை பெரியார் அவர்கள் உலகத்துக்கு சமூக நீதியை எடுத்துச் சொன்னார். Where Thiru K. Kamaraj ji showed us how power can be used with humility. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இந்த மண்ணில் இருந்துதான் எப்படி மனித நேயத்தை மக்களுக்காக பயன்படுத்துவது என்பதை சுட்டிக்காட்டினார். Anna Durai ji gave voice to dignity and self-respect. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதையை பற்றி இந்த மக்களிடம் எடுத்துரைத்தார். Dear friends, today, under the leadership of Tamil Nadu PCC President, Sri Selva ji has taken a long Padayatra in support of Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. இன்று நம்முடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பெரும் பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளார். மகாத்மா காந்திய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நிர்ணயம் செய்யும் வகையில் அதற்கு எதிராக கொண்டு வந்து அதை சிதைக்கும் நோக்கத்தோடு பாடுபட்டிருக்கும் பாஜகவின் எண்ணத்தை சிதைக்கும் வகையில் இந்த யாத்திரையை நடத்தி இருக்கிறார். For which Sri Chodankar ji, in charge secretary AICC Tamil Nadu, and Selva ji particularly asked me to take part in this Padayatra. நம்முடைய மேலிட பொறுப்பாளர் திரு சோடங்கர் அவர்களும் நம்முடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த பாத யாத்திரையிலே என்னை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். Because this Padayatra is not for the party and this Padayatra is not for few individual leaders. This Padayatra is for
crores of agricultural laborers of this country. இந்த பாத யாத்திரை அரசியல் நோக்கத்திற்காகவோ அல்லது தனிப்பட்ட தலைவர்களுக்காக அல்ல. இந்த நாட்டிலே உள்ள எண்ணற்ற கோடிக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்களும் அவர்களுக்காக இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது. In this rally, there are some incidents which are highly reminding us, like when the whole country was under the ruling of British Raj. Sri Mahatma Gandhi ji, in 1915, he left his lucrative advocate profession and came to India. இந்த பாத யாத்திரை நம்மளுக்கு காந்தியடிகளுடைய நினைவுகளை மீண்டும் நம்ம நினைவுக்கு கொண்டு வருகிறது. மிகவும் சிறப்பாக பணிபுரிந்திருந்த தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு 1937 இந்தியாவிற்கு வந்து இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார். He has not come here for the power nor for any other benefits. அவர் பதவிக்காக வரவில்லை, வேறு எந்த பிரதிபலனும் கருதி இந்த நாட்டிற்கு வரவில்லை. இந்த மக்களுக்கு தொண்டு செய்யவே இந்த நாட்டிற்காக வந்தார். He wanted to extend his solidarity and fight for the freedom of this country along with the fellow Indians and Indian National Congress Committee. இங்கு வந்தபோது மற்றைய தேசிய தலைவர்களோடு இணைந்தும் இந்த நாட்டின் மக்களோடு சேர்ந்தும் தேசிய போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அதை முன்னெடுத்தார். When the crores of Indians are getting suffering under the ruthless mighty empire of British Raj, Mahatma Gandhi decided to fight for the freedom of this country till we get an independence. எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் பலமிக்க பிரிட்டிஷ் அரசின் கொடுங்கோல் ஆட்சியில் தவித்த போது அதிலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு உழைத்து அதை பெற்று தருவதை கடுமையாக உழைத்தார். On the call and the slogans and the decisions on the name of non-cooperation movement, civil disobedience, Dandi March, Salt Satyagraha, Purna Swaraj and Quit India are finally to fight it out till we get the complete independence. பெரும் போராட்டங்களை காந்திஜி அவர்கள் முன்னெடுத்தார்கள். குவிட் இந்தியா, இந்தியனே வெள்ளையனே வெளிவேறு, நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், இப்படி தண்டி யாத்திரை, இப்படி பல போராட்டங்களை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தின் தாகத்தை மக்களிடம் விதைத்தார். Finally, under his leadership and many other senior Congress leaders and their sacrifices, we got an independence in 1947, August 15. எண்ணற்ற தலைவர்களோடு மகாத்மா காந்தி அவர்களும் இந்த நாட்டிற்கான சுதந்திரத்தை 1947 பெற்று தந்தார். Not only an independence, we got a wonderful constitution which was written by Dr. Baba Saheb Ambedkar. சுதந்திரம் மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே இந்த நாட்டிற்கு தந்தார் காந்தியடிகள் அவர்கள். Which made this country one of the largest democratic country in the world. இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக இந்தியாவை உருவாக்கி உள்ளது. In the entire this agitation from 1915 to 1947, all these agitational programs, the British Raj, which is an imperialistic country, not dared enough to touch Mahatma Gandhi, not even physical assault on him. நண்பர்களே, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு கூற வேண்டும். மிகுந்த பலமிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் போராட்டங்களில் காந்தியடிகளை சிறையிலே அடைத்தார்கள். ஆனால் அவரை ஒருபோதும் அவரை உடல் ரீதியாகவோ அவரை எந்த வகையிலும் துன்புறுத்த பயந்தார்கள். At the most, the mighty
British Empire, they got scared even to touch Mahatma Gandhi. அத்தகைய பலம் பொருந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் மகாத்மா காந்தியடிகளின் மீது ஒரு சிறு துரும்பு அளவு கை வைக்க கூட அஞ்சி நடுங்கினார்கள். But unfortunately, after we got an independence, in a span of 6 months, துரதிர்ஷ்டவசமாக 1947 சுதந்திரம் பெற்று 6 மாத காலத்திற்கு பிறகு the communal forces in this country, after independence, they shot Mahatma Gandhi in daylight in middle of the people. மதவாத சக்திகள் பிரிட்டிஷ் அரசாங்கம் தொட துணியாத மகாத்மா காந்தி அவர்களை மதவாதிகள் பட்ட பகலில் மார்பிலே துப்பாக்கி குண்டுகளை கொண்டு அவர்களை சாய்த்தார்கள். Please understand, the mighty imperialist country like British could not dare enough to touch Mahatma Gandhi, to whom we are treating as Mahatma in this country, but these communal forces, they have gone to the Employment Guarantee Act. இன்று நம்முடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பெரும் பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளார். மகாத்மா காந்திய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நிர்ணயம் செய்யும் வகையில் அதற்கு எதிராக கொண்டு வந்ததை சிதைக்கும் நோக்கத்தோடு பாடுபட்டிருக்கும் பாஜகவின் எண்ணத்தை சிதைக்கும் வகையில் இந்த யாத்திரையை நடத்தி இருக்கிறார். For which Chodankarji, Charge Secretary AICC Tamil Nadu, and Selvaji particularly asked me to take part in this Padayatra. நம்முடைய மேலிட பொறுப்பாளர் திரு சோடங்க